கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சாதாரண பணி வழங்கியுள்ளதாக அரசு கூறுவதை ஏற்க முடியாது என கூறி அரசு பணி வழங்கியது ரத்து என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியது ரத்து என மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கு. முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டிருந்தது. இந்த அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவையானது பிறப்பித்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நேரடியாக அரசு பணி வழங்கியது அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சாதாரண அரசு பணி வழங்கியுள்ளதாக தமிழக அரசு கூறுவது ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் தனது கருத்தை முன்வைத்துள்ளது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மாற்று வழிகளில் உதவ வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் தமிழக அரசு உதவிகளை மேற்கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவின் மூலம் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கும் நடைமுறைகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு திறன் பயிற்சி, வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு போன்ற மாற்று நலத்திட்டங்கள் மூலம் உதவ அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.